வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கௌடபாதர். அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கௌடபாதர் பற்றி. கௌடபாதர் யாருன்னா, பதஞ்சலி முனிவரோட சீடர் தான். 1000 சீடர்களில் ஒருத்தர். அந்த 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 இன்சிடெண்ட்டு, அந்த கதையெல்லாம் அதில் சொல்லியிருந்தேன். அதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலான்னு இந்த வீடியோ. இந்த கௌடபாதரோட சீடர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கோவிந்த பாதர். இந்த கோவிந்த பாதரோட சீடர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆதி சங்கராச்சாரியார். ஆதி சங்கராச்சாரியோட சீடர்னா அந்த ஆனந்தகிரின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து தோடகிரினா தோடால ராகத்தில் ரொம்ப பாடினனால அவர் வந்து தோடகிரி அப்படின்னு மாறிடுச்சு அந்த ஆனந்தகிரிங்கிறது. அப்போது இந்த ஆதிசங்கரோட குரு வந்து கோவிந்தபாதர்னு சொன்னேன்ல. அப்புறம் அந்த ஆனந்தகிரிங்கிறவர் வந்து ரொம்ப காலடியில் இருக்கும்போது ரொம்ப சேவை பண்ணி இருந்தாராம். யாருக்கு? ஆதிசங்கரருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 4 குருவெலாம் இருந்தாங்க. 4 சீடர்கள்லாம் இருந்தாங்க. அந்த சீடர்களில் இருக்கும்போது இப்போ எல்லாம் வந்து பாடம் கற்று தருவாங்கள்ல. கற்று இருந்திருக்கும்போது இந்த ஆனந்தகிரி வரலாமல் இருந்திருக்கும்போது யாருக்காண்டி குரு வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த ஆனந்தகிரி துணி துவைச்சிட்ருக்காரு. அவர் வரட்டும், வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுவாராம். அந்தளவுக்கு அவர் மேலே பாசம் அந்த மாதிரி இருந்திருக்காருன்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பண்ணுற நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனித மனம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? இது ஒரு கற்பனை. எது கற்பனை? மனம் இந்த பண்ணுற எல்லாமே கற்பனை. நம்ம பேசுகிறது இது எல்லாமே கற்பனை. ஜஸ்ட்டு ஒரு மாயை. எல்லாமே இல்யூஷன் தான். இது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. சேம் டைமில் அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் பிரமிப்பாகவும் இருக்குது. ஆனந்தமாக இருக்கா அப்படின்னா ஆனந்தமாகவும் இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்று பெருசாக உண்மை நம்பிட்டுருப்போம்ல, அது உண்மையே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது. இந்த பஜகோவிந்தம் அப்படின்னு எழுதியிருப்பார். அதில் கூட ஆதிசங்கரர். அப்போது இதெல்லாம் அவங்க எதுக்காண்டி இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அந்த கௌடபாதர் ஜீவசம் இந்த இப்போ படத்தில் வச்சுருக்கேன்ல, இதுதான் கௌடபாதர். இந்த இதில் வச்சுருக்கேன்ல நான், அதுதான் கௌடபாதர். அப்போது இந்த கௌடபாதர் வந்து நான் அந்த கோவிலுக்கு போனப்போ என்ன இன்சிடெண்ட் எல்லாம் சொல்லியிருந்தேன் நான். அந்த கோவிந்தபாதர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆதிசேஷனோட அவதாரம். சரியா? பதஞ்சலி சித்தரோட சீடர் வந்து கௌடபாதர். அந்த பதஞ்சலி சித்தர் வந்து ஆதிசேஷனோட சொல்லுவாங்க. ஆனால் ஆதி கௌடபாதரே வந்து அவரோட பதஞ்சலி சித்தரோட சீடர் சொல்கிறாங்க இல்லையா? ஆதிசேஷன் வந்து அந்த கோவிந்தபாதரே அவரே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கௌடபாதர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, மாண்டுக உபநிடதம்னு. மாண்டுக உபநிடதம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மாண்டுகம்னா சான்ஸ்கிரிட்டை வந்து வார்த்தை. அது வந்து தமிழில் தவளைன்னு அர்த்தம். தவளைன்னு என்ன அர்த்தம்னா, எப்படி தவளை தவி தவி போகுது, அதே மாதிரி அந்த பாடல் அந்த அந்த செய்யுள் வந்து தவி தவி இருக்கும். நம்ம இந்த பொருள்கோள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆற்று நீர் பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்போ வந்து என்னென்னா, அந்த ஆற்று நீர் பொருட்கள்லாம் எப்படி ஆறு எப்படி ஃப்ளாட்டாக போகுது, அது மாதிரி அந்த பாடல் இருக்கும். கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க பொருள்கோள் வகையில். அப்போனா கீழே உள்ள அடியை ஃபஸ்ட்டு படிக்கணும், மேலே உள்ள அடியை 2வது படிக்கணும். அடியை மாற்றி மாற்றி படித்தா தான் அந்த பாட்டு பொருள் விளங்கும். அந்த மாதிரி இந்த மாண்டுக உபநிடதத்தில் வந்து இப்படி தவி தவி இருக்க மாதிரி ஒரு இதில் எழுதியிருக்கார். அதில் என்ன அந்த கௌடபாதர் சொல்லியிருக்காருன்னா, இந்த இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, அந்த பேசிகிட்டு இருக்கோம்ல, இது ஒரு கற்பனையான உலகம் அப்படி சொல்லியிருக்காரு. நான் நேற்று பேசினேன். ஆனால் நேற்று நான் சொன்னதை வந்து ப்ரூஃபாக உங்களுக்கு சயின்டிஃபிக்காக காமிக்கணும்ல. எப்போ பாரு மனிதர்களுக்கு வந்து ஒரு சொல்லுங்கள், அதுக்கு என்ன சாட்சி, என்ன ப்ரூஃப் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது தான் மனிதனோட இயல்பு. ஆனால் அது தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் காமிக்க முடியாது தானே. ஆனால் அது பிலீஃப் சிஸ்டத்தை ஆன் பண்ணாத வரைக்கும் அது அவங்கவுங்க பிரச்சனை. இது ஒன்றும் சொல்ல முடியாது.
இப்போ நீங்க சொன்ன மாரி வந்து நான் ஒண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா, அது நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, அது அவங்க அனுபவத்துக்கு வராத வரைக்கும், நீங்க நம்பாத வரைக்கும், அ அது வந்து உங்களுக்கு உண்மை இல்ல. அப்ப நீங்க நம்பணும்னு எந்த அவசியம் கட்டாயம் கிடையாது. இத ஷேர் பண்றது ஒரு 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 பிற்காலத்திலயாவது வரும்போது, இவங்க சொன்னாங்களே அப்ப நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்ல. அதே மாரி தான். எனக்கெல்லாம் வரும்போதெல்லாம் இந்த தகராலயம்னு சொல்லுவாங்க. தகராலயம்னு சொல்றாங்க. அது அந்த நம்ம ஆன்மாலாம் வெளியில ஸ்தூல உடல் எடுத்து போம்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, சூட்சும உடல் போம்போது, அந்த இதயம் பகுதியில ஒரு ஒரு ரூ. 1 சைஸ்க்கு ஒரு ரவுண்டா ஒரு தீ ப க க க க கனத்துக்கிட்டு இருக்கும்ல. தீ வந்து அப்படியே ஃபூன்னு ஊதுனா ஒரு மாரி ரெட் கலர்ல வரும்ல. தக தகன்னு அந்த மாரி இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னது? இது என்னது? என்னதுன்னு நான் தேடும்போது எனக்கு ஆன்சர் கிடைக்கல. அது நான் அப்போ வந்து என்னன்னா, ஒரு கட்டத்தில என்ன நினச்சேன்னா, சரிடா இப்போ வந்துருச்சு. இது ஆன்சர் தெரியணும்னா தெரியட்டும் அப்படின்னு விட்டா போய் பரவாயில்ல. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு என்ன ஆச்சு? இது ஏன் வந்துச்சு? அப்படின்னு ஒரு மாரி தேடுதல்ல வந்து ஒரு மாரி விரக்தியா, சலிப்பா அப்படி போயிறாம, அ மனிதர்கள் வந்து என்ன என்னமோ வருது அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. இதே மாரி ஒருத்தவங்க இப்ப நான் அந்த இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணும்போது கேட்குறவங்களோ, இல்ல வந்தவங்களோ சந்தேகம் இருந்துச்சுன்னா, இத பார்த்து ஓ! இப்படிதான் வந்திருக்கு. இதத்தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு ஒரு உறுதிப்படுத்திக்கலாம் பார்த்தீங்களா? அப்போ ஒரு தெளிவு கிடைக்கும் பார்த்தீங்களா? அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம ஒரு சரியான பாதையில தான் போறோம் ஆன்மீகத்திலன்னு ஒரு தோணும். இப்ப நீங்க மந்திரத்தையே எடுத்துட்டீங்கன்னா, சரியா வந்து அ அந்த அந்த பீஜ மந்திரத்தையோ, இல்ல சாதாரண மந்திரத்தையோ சரியா உச்சரிக்காத பட்சத்தில அதோட பலன் வந்து கிடைக்காதுங்கிறத விட, அ வேற மாரி இருக்கும். மனம் வந்து சித்த பிரமை பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஓம் சாண்டிங்க வந்து நீங்க சரியா சொல்லலனாலே எவ்வளோ மாற்றங்கள்லாம் ஆயிரும். அ அப்படிங்கும்போது பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த அந்த மந்திரங்கள்லாம் வந்து எப்படின்னா, பிரபஞ்சத்திலிருந்து அந்த ஒளி மூலமா தியானத்தில கிடைக்கிறது. அத வந்து நீங்க வந்து அவங்க என்ன ப்ராப்பரா சொல்றாங்களோ, அத கேட்குறவங்க, அத பதிவு பண்றவங்க, அதுக்கப்புறம் அத பதிவு பண்ணிட்டு வெளியில சொல்றவங்க, இப்படிலாம் மாறி மாறி வரும்போது, அது அது வந்து கரெக்ட்டா அந்த விஷயம் வரணும். அப்ப அதே நம்ம வந்து விளையாட்டுத்தனமாவோ, இல்ல நம்ம கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஒரு இது சொல்லும்போது என்னன்னா, சரியா அதத்தான் குருட்டருந்து கத்துக்கணும், குருட்டருந்து கத்துக்கணும்னு இவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சரியா எடுத்துக்க மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை இல்லாம தன்மை இருக்கும்போது, குருட்டருந்து வரும்போது ஒரு நம்பிக்கை வரும் பார்த்தீங்களா? அதனால சொல்லியிருக்காங்க. சரி இப்ப இந்த வகையில அந்த அந்த மாண்டூக உபநிடதத்துல அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, மனித அந்தோட இந்த மனம் இருக்குல்ல, இந்த இது இருக்குல்ல எல்லாமே இல்யூஷன் தான். உண்மையா அவர் சொன்னது சொல்லாட்டியும், சொன்னத வச்சு பார்க்கும்போது இல்லாம கூட, எல்லாமே ஒரு இங்க ஒரு கற்பனை தான். இந்த உலகம் இது எல்லாமே. அ அப்ப நான் வந்து என்னோட வலிங்க, என்னோட வேதனைங்க, இது கற்பனையா? அப்படின்னு கேட்டா, நான் வந்து இப்போ எனக்கு எனக்கு வந்து இந்த 1ஆம் தேதி சம்பளம் போடல அப்படின்னா, எ எனக்கு எனக்கு வந்து நான் எப்படி என்னோட வாழ்க்கைய நான் வாழ்வேன்? இது கற்பனை தானே, இந்த உலகம் கற்பனை தானே, இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விட்டுற முடியுமா? 2வது என்னன்னா எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு. இது ஒரு கற்பனை தானே, நான் விட்டுற முடியுமா? கடன் வாங்கியிருக்கேன். இது ஒரு கற்பனை தானேன்னு விட்டுற முடியுமா? அப்படின்னு நீங்க கேட்குறது புரியுது. ஆனா, நான் என்ன சொல்றேன்னா, அதுலயும் ஒரு ஒரு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் இருக்கு. அ ஆன்சர் இல்லாம இல்ல. நாம புரியாம இருக்கோம். நம்ம அறியாமையில இருக்கிறதுனால வந்து குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்டோம். ரொம்ப அறிவா கேள்வி கேட்டோம்னு தோணும். ஆனா, அதுக்கு சரியான ஆன்சர் வந்து இல்லாம வாய்ப்பே இல்ல. 2வது என்னன்னா, இப்ப நம்ம இப்படி கேள்வி கேட்கோம்னாலே, நம்ம ஒரு அறியாமையில தான் கேட்குறோங்கிறது தான் உண்மையான உண்மையான பதில். அத விட்டுட்டு வந்து என்னன்னா, நம்ம வந்து தர்க்கமா கேட்டோம், அவங்க பதில் சொல்ல முடியாத ஆயிட்டோம், வாய அடைச்சிட்டோம்னு நாமளே ஒரு அகங்காரமா எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். எதுக்கு தெரியுமா அவங்க பதில் சொல்லாம இருப்பாங்க? ஓ! இவங்க இன்னும் இவ்ளோ அறியாமையில இருக்காங்களா? இனி இவங்களுக்கு என்னத்த புரிய வச்சு, நம்ம புரிய வச்சு, அப்படின்னு சொல்லி தான் அமைதியா போயிருவாங்களே ஒழிய, நீங்க ஜெயிச்சதா அவங்க அகங்காரம் முடிவு பண்ணிக்குது. நான் ஒரு கேள்வி கேட்டேன் பாருங்க, அவர் அப்படியே அவர் கேள்வியாலே மடக்கியாச்சு அவர. அவர் பதில் சொல்ல முடியாம அப்படியே திணறிட்டாரு அப்படின்னு ஒரு ஆனந்தம் வேணா பட்டுக்கலாம். ஆனா, அவங்க என்ன நெனச்சிருப்பாங்கன்னா, அது வந்து எல்லாரும் சொல்லல. ஒரு போலியானவர்ட்ட போய் கேட்டா அவர் சொல்லவா தான் மாட்டாரு. ஆனா, உண்மையானவர் ஏன் சொல்ல மாட்டாருன்னா, சரி இவர் வந்து பட்டு திருந்தணும். இந்த இந்த மாரி கேள்வி கேட்டா நீங்க அடுத்த கேள்விக்கு சொல்வீங்க, அடுத்த கேள்வி சொல்வீங்க. அப்போ வந்து என்னன்னா, அத அத சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நீர் தகுதி இல்லனால அவர் சொல்லாம இருக்காரே ஒழிய, மத்தபடி இல்ல. அந்த வகையில அந்த உபநிடத்த வந்து இந்த மாண்டூக உபநிடத்த வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அ ஆனா, நான் இவ்ளோ வீடியோ போட்டிருக்கேன், இவ்ளோ செஞ்சிருக்கேன். இந்த நேம வந்து எனக்கு கௌடபாதர் சொன்னாரு அப்படிங்கிற அந்த அந்த அவர்ட்ட அந்த கோவிலுக்கு போம்போது கூட இத சொன்னாங்க. அவர்ட்ட கேட்டேன். அந்த 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 கோயில நிர்வகிக்கிறாங்கல்ல, அவர்ட்ட கூட நான் கேட்டேன் அவரு. அ "அந்த புக்கெல்லாம் இங்க இருக்கா? இல்ல வச்சிருக்கீங்கன்னா, அந்த புக்கெல்லாம் இங்க இல்ல" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவர் பயன்படுத்தின கம்பு.
வச்சிருப்பார்ல ஒரு கம்பு. அந்த அவர் அந்த அவர் அது ஆனா அவங்க 2500 வருஷம் முன்னாடின்னு சொல்றாங்க. 2500 வருஷம் முன்னாடி உள்ள கம்பா அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்குறேன். அப்புறம் அந்த அந்த இடத்துல ஒரு அந்த இந்த இப்போ இந்த ஜீவசமாதி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மதுரை பக்கத்துல. அந்த இடத்துல ஒரு ஒரு ஆலமரம் இருந்துச்சாம். அந்த ஆலமரத்திலேயே அப்படி தங்கிட்டாராம். அங்கேருந்து வரும்போது பதஞ்சலி வந்து ஜீவசமாதி அடைஞ்சிட்டாராம் ராமேஸ்வரத்துல. அப்படி அங்கேருந்து வரும்போது இந்த இடத்துல தங்கி இந்த இடம்லாம் ரொம்ப பிடிச்ச மாரி இருந்ததுனால இங்கேயே தங்கிட்டாரு அப்படின்னு அந்த சொல்றாங்க அவங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி அந்த இடத்துல ஒரு தியானம் பண்ண இடம்னு சொல்றாங்க. அந்த அந்த மதுரையில, அந்த சக்குடியில. அதுக்கடுத்து அவரு அங்க தியானம் மண்டபம் மாரி ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அங்க ஒரு வேப்ப மரம் இருக்குங்க. அந்த வேப்ப மரத்துல நம்ம எந்த தன்மையில இருக்கோமோ, அந்த தன்மைக்கு ஏத்த மாரி இந்த வேப்பிலைன்னா பொதுவா என்ன செய்யும்? கசக்கும் தானே! அ அந்த அந்த வேப்பிலைய கசக்கும். அத நம்ம அவங்க அவங்க பறிச்சு குடுக்கும்போது, இனிக்கும்னு சொன்னாங்க. துவக்கும்னு சொன்னாங்க. இந்த வெற்றிலை வாயில போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு தன்மையா, துவர்ப்பு தன்மையா, ஒரு மாரி கார்ப்பு தன்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணாருன்னா, அதுக்காண்டி நான் அந்த வேப்பில எடுத்து வைக்கும்போது எனக்கு இந்த கொய்யா இல, இந்த ஒரு மாரி மா இலைலாம் வாயில வச்சா எப்படி இருக்கும்? ஒரு மாரி எனக்கு இனிக்கல. நான் எ எ எ ஆனா இனிக்கும்னு சொல்றாங்க. ஆனா இதத்தான் அவங்க நல்ல நல்ல மாரி தன்மைன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பின்னாடி ஒரு மரம் இருந்துச்சு. அதே மரத்தில ஒரு இலைய பிடிச்சு, "இத சாப்பிட்டு பாருங்கன்னு" சொன்னாங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது அது செம்ம கசப்பா இருக்கு. ஆ ஆனா இந்த இல வந்து ஒரு நீங்க ஒரு கொய்யா மா இலைய சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? வெற்றிலை அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப அவர் வந்து என்ட்ட என்ன சொன்னாருன்னா, அந்த அந்த அத அந்த அவங்க அப்பா, அந்த பையனோட அந்த இந்த பூசாரி மாரி பையனோட அப்பா வந்து என்ன செஞ்சாருன்னா, வரவங்களுக்கு என்ன கொஞ்சம் இலைய பறிச்சு குடுக்க சொன்னாரு. அ அவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, அந்த இலைய பறிச்சு குடுக்குறதுனால தான் இந்த மாரி இருக்கு அப்படின்னு. அவங்க எந்த தன்மையில இருக்காங்களோ, வந்தவர் வந்து இப்போ வந்து ஒரு பக்தி நிலையிலயோ, ஒரு ஏதோ வேண்டுறாங்களா, இல்ல என்ன மனநிலையில இருக்காங்களோ, அந்த மாரி கூட இருக்கும்னு சொன்னாங்க. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் அ கசக்க கசக்கல. வேப்பில மாரி இல்லன்னு தான் சொன்னாங்க. ஸோ சில பேர் வந்து எனக்கு நான் வந்து யார்ட்டயாவது இந்த இந்த கொஞ்சம் பேருக்கு சொன்னாங்களான்னு தெரியல. ஆனா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிளுக்கு வந்து அது நல்லா தான் இருந்துச்சு. ஒருவேள அந்த இடத்துக்கு வரும்போதே அவங்க நல்ல தன்மையில தான் வந்திருப்பாங்களோ! அப்படின்னு இத பேசும்போது எனக்கு தோணுது. இந்த மாரி இருந்துச்சு. ராகு கேத வந்து அழகா அவங்க வச்சிருந்தாங்க அந்த இடத்துல. அங்க ஒரு ஆலமரம் இருக்கு. ஸோ அந்த தண்ணி இப்படி ஓடுது. அந்த அ தண்ணி ஓடுற அந்த இடம். அந்த இடமே கொஞ்சம் அமைதியா ஒரு அ ஒரு என்ன சொல்றது? ஒரு ரம்மியமான இடமா தான் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா, 2500 வருஷம் முன்னாடி அது ரொம்ப எவ்வளோ இந்த மாரி இரைஞ்சல் வீடு, இந்த மாரி வா வா தெருக்கள், ரோடுகள் இல்லாம எப்படி அமைதியா இருந்திருக்கும் பாருங்க அப்படின்னு நெனச்சேன். இந்த சதாசிவபுரம் இந்த நெரூர்ல இருக்காரு பாருங்க, எப்படி ஒரு வயல்வெளிக்குள்ள. இங்கே இப்படி இப்ப இப்ப எப்படி இருக்கு? வயல்வெளிக்குள்ள. அதே மாரி வந்து கிட்டத்தட்ட அவரு 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 இறந்து போய் ஒரு 200, 300 இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு, எவ்வளோ இப்படி பசுமையாவே இருக்கு இல்லையா? அது மாரி என்னால சொல்ல முடியுது. அப்போ சிவாஜி சமாதி ஆற சித்தர்கள்லாம் ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க உடல் அந்த இடத்துல வச்சுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்குரிய ஏதாவது ஒரு இடம், அந்த இடம், காலம் ஒரு காரணமா இருக்கும் போல் இருக்கு. அப்போ அதில அவர் சொன்ன மாரி, இது ஒரு மாயை. இப்போ நீங்க நெனச்சு பாருங்களேன், எல்லாமே மாயைன்னா ஒரு ஒரு விதமான ஒரு மாயத்தன்மைக்குள்ள நம்மளே போறோம். அப்ப என்னடா என்னடா இது வாழ்க்கை! அப்படின்னு தானே இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சண்டை போடுறோம். ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு சண்டை போடுறோம். ஒரு ஒரு இந்த தீபாவளிக்கெல்லாம், பொங்கலுக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்கலாம் ட்ரெஸ் எடுக்கலன்னு வருத்தப்படுறோம். அதுலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ நீங்க எல்லாம் ஒரு பெரியவங்களாயிட்டீங்க. ஒரு ஏதோ உங்களுக்கு ஒரு தங்க வளையல் வேணும். மோதிரம் வேணும்னு கேட்குறீங்க. இல்லன்னு கேட்குறீங்க. ஐயோ! எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுறது. அதுக்கப்புறம் வீடு இல்லன்னு வருத்தப்படுறது. அப்புறம் கார் வாங்கணும், இந்த மாரி பைக் வாங்கணும், இந்த மாரி சின்ன சின்ன ஆசைலாம் வரும்போது, அதெல்லாம் ஒரு மாயை தான். அப்படின்னா, நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாவும், ஒரு சிரிப்பா இருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்க கோடான கோடி வச்சிருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறதும் நிதர்சனமான உண்மை. ஆனா, இதெல்லாம் எதுக்கு குடுக்குறாங்க? இதெல்லாம் ஏன்? நான் கேட்குறது என்னன்னா, நீங்க என்னாத்துக்கு இப்படி குடுக்கணும்? என்னாத்துக்கு இப்படி வந்து மாயைன்னு சொல்லணும்? அதுக்கப்புறம் நான் இப்ப நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நான் வந்து நடு வெயில்ல ஒரு சேரே இல்லாம உட்காந்து செருப்பே இல்லாம உட்காந்தா எனக்கு கால் சுடும். இது மாரி செய்யும். அப்ப எனக்கு ஒரு வசதியா உட்காரக்கு ஒரு சேர் வேணும். அதுக்கப்புறம் என் கால் சுடாம இருக்க ஒரு செப்பல் வேணும். ஒரு வேளை மழை இந்த மாரி இருந்ததுன்னா, அதுக்கேத்த மாரி உடை வேணும். தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். இதெல்லாம் தானே வேணும் அப்படின்னு. உடனே அவங்க உள்ளேருந்து இப்படி நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உள்ளேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வருது அப்படின்னா, சரி இதெல்லாம் வருது. அப்புறம் எதுக்கு நான் 7 7 வீடு கட்டிக்கிறீங்க? அப்புறம் எதுக்கு வந்து உங்களுக்கு 50 ட்ரெஸ் வேணும்? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இத்தனை நகைகள் வேணும்? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வந்து 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்?
அப்புறம் எதுக்கு வந்து இந்த உடல் வந்து இப்படி தான் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு வந்து ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிட்றீங்க? அதெல்லாம் கேட்கும்போது ஆன்சர் நம்மகிட்ட இல்ல. இல்லையா? அ அப்போ நான் இப்போ இந்த மாரி தான் எ எதிர்வாதம் பண்ணிட்டே போலாம். அ அ அப்ப நம்ம வந்து இயற்கையிலேருந்து நம்ம எப்போ நேச்சர்லேருந்து நம்ம எப்போ வெளியில போறோமோ, அப்பவே நம்ம அதுக்குள்ளேருந்து எல்லா துன்பத்தையும் நாமளே வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்படி தான் அந்த மாயை நம்மள கிரியேட் பண்ணி ஆசைய தூண்டி, தூண்டி என்ன பண்ணுதுன்னா, நம்மள வந்து இந்த பூமியிலேயே சுழற்சியுள்ள உட்டுருது. அத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதுலேருந்து வெளிய வந்து, நீங்க இந்த இந்த மாரி தன்மைக்கு ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க உடல் வந்து பக்குவம் அடைஞ்சிச்சு அப்படின்னா, நீங்க குப்பை உணவு போட மாட்டீங்க. அந்த உடல் ஏத்துக்காது. அப்புறம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த உடல்ல வந்து இந்த கெமிக்கல் சோப்பு இதெல்லாம் பயன்படுத்த முடியாது. பற்பொடி இந்த மாரிலாம் வந்து இயற்கையை சார்ந்த பொருட்கள் தான் நீங்க பயன்படுத்த முடியும். தலைக்கு போடுறது கூட நார்மல் இந்த கெமிக்கல் சார்ந்த ஷாம்பு இந்த மாரிலாம் பயன்படுத்த மாட்டோம். இந்த உடல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு விதமான இயற்கை தன்மைக்கே கொண்டு போயிருவோம். உணவும் சரி, இதுவும் சரி. அது இயற்கையாவே மாத்திக்கும். இது ஒரு காரணம். அப்புறம் இந்த கௌடபாதர் பத்தி இன்னும் சொல்லணும் அப்டின்னா, ஆ எனக்கு அவங்க அருள் புரிஞ்ச வகையில பார்த்தீங்கன்னா, நான் அவர தாத்தான்னு சொல்றேன். அப்போ ஏதோ ஒரு ஆரிஜின் எனக்கும் அவருக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு அப்டின்னு தான் தோணுச்சு. அதில இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அன்னைக்கு பூஜை. நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பௌர்ணமிக்கு அமாவாசைக்கா தான் போயிருந்தேன்னு நெனைக்கிறேன். ஆ அப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா, அப்போ ஒருத்தர் வந்திருந்தாரு கோவிலுக்கு. அப்போ அவர்ட்ட கேட்டேன், "நீங்க நீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னா?" அவரு சிவகாசியில ஏதோ ஒரு ஊர்லன்னு சொன்னாரு. மறந்து போச்சு அந்த ஊரு. அவரு என்ன சொன்னாருன்னா, நான் எங்க குலதெய்வம் வந்து ம் அ யாரு நம்ம பதஞ்சலி. நாங்க பதஞ்சலி வகையில வந்தவங்க. அப்போ வந்து இந்த வீடியோ பார்த்தேன். அதனால வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. நான் இந்த மாரி வந்து அத்திரி மகரிஷி, அனுஷா தேவி அத்திரி மகரிஷி அந்த அங்க அங்க போயிருக்கேன். இந்த மாரி சித்தர்கள் இந்த மாரி போயிருக்கேன். அப்ப எங்களோட எங்களோட ஆரிஜின் எங்களோட எங்களோட இது குலதெய்வம் அப்படின்னு சொல்றாரு. ஓ! பதஞ்சலி சித்தருக்கு குலதெய்வம் வேற இருக்கா? அப்படின்னு நான் கேட்கிறேன் நானு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மாரியும் மனிதர்கள் இருக்காங்க. ஆமா எங்களுக்கு உங்க குரூப்பே இருக்குங்க. அந்த மாரி அப்படின்னு சொன்னாரு. ஓஹோ! அப்ப அந்த குரூப் பரம்பரையிலேருந்து வந்தவங்க ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா, நமக்கு அவ்வளவா வெளிய தெரியல. அவ்வளோதான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன் நானு. அந்த வகையில வந்து இது இது ஒரு காரணம். அப்புறம் வந்து என்னன்னா, ஜீவசமாதியில வந்து அ அந்த 2800 வருஷங்களா ஒரு ஒரு அந்த 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 இது வந்து இருக்கு. அப்படின்னு அந்த ரொம்ப ஆச்சரியமாவும், சேம் டைம்ல வந்து என்னன்னா, ஒரு வியப்பாவும் தான் இருந்துச்சு. அப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, பதஞ்சலி அங்க உட்காந்தது, அவர் கூட இருந்தது, அவர் பேசினது, இதெல்லாம் இமேஜின் பண்ண முடிஞ்சுச்சு. ஆக்சுவலா வந்து என்னன்னா, இந்த வீடியோ வந்து நேத்து பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். அந்த டவுன்லோட் ஆனதெல்லாம் நேத்து நெறைய விஷயங்கள் டப டப டபன்னு ஆச்சு. இன்னைக்கு நான் பேசும்போது என்னன்னா, அவ்வளவா வரமாட்டேங்குது. ஆனா, ம் நமக்கு தான் தெரிஞ்சிச்சுல, இவர பத்தி தானே பேச போறோம் அப்படின்னு நெனச்சு விட்டேன். திரும்ப இந்த மாரி அந்த டேட்டா வந்து கம்மியா தான் வருது. இதெல்லாமாவா நீங்க சொல்லிருவீங்க அப்படின்னு எனக்கு நீங்க கேட்குறது எனக்கு புரியுது. அவ்வளோதான் நான் உங்ககிட்ட நேர்ல பேசினா என்ன பேசுறேனோ அதே மாரி தான் பேசுறேன். எனக்கு வந்து இதில மறைக்கிறதோ, இல்ல என் அனுபவங்கள சொல்லும்போது வந்து ஏதாவது நீங்க என்னைய வந்து பெருசா எடுத்துக்கணும் அப்படிலாம் சொல்லல. நானும் நார்மல் மனுஷன். அ எனக்கும் வந்து ஞானமே அடைஞ்சிட்டாலும், என்னதான் நிகழ்ந்திருந்தாலும், நாமளும் இந்த பூமியில தான் வாழ்றோம். அந்த சூட்சும உடல் எடுத்து போகும்போதும், அ அந்த அந்த இந்த நான் தான். அப்புறம் ஒண்ணுமே தெரியாம, அ இந்த என்னது தத்தி மாரி பேசுறதும் நான் தான். அப்ப 2மே நான் தாங்கிறத அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் முடியும். நான் இப்படி தான் பேசுவேன், அப்படி தான் பேசுவேன்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அந்த வகையில. சரி, நீங்க என்ன 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 இந்த வீடியோ கேட்குறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கவங்க. அப்படி அப்படி அப்படிங்கிற பட்சத்தில நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அவர் பேர் என்ன? இந்த கௌடபாதரையும் நீங்க கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் வேண்டிக்கோங்க. உங்க பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளோட டிஎன்ஏ, இந்த 12 சக்கரம், அப்புறம் வந்து என்னன்னா, அந்த வேற என்ன சொல்றது? 3 உடல், 3 கர்மா இதெல்லாம் வந்து ஏதோ சுத்திகரிக்கிறதுக்கு இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தான் என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. ஸோ, நீங்க ரொம்ப ஏதாவது தேடிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் பிளாக்கா இருக்கு. எங்கேயோ எங்கேயோ இடிக்குதுயா! ஆனா என்னவோ தடுக்குது அப்படின்னு நினச்சீங்கன்னா, இந்த கௌடபாத தாத்தா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். ஸோ, அதனால நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கங்கிறது என்னோட வேண்டுகோள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிதான். சரிங்களா? அ இன்னும் சொல்லப்போனா நான் பஜகோந்த கோவிந்தம், அப்புறம் வந்து அவர் குருவா இருந்தவரு, அப்புறம் காலடியில வந்து எழுதும்போது தான் அந்த விவேக சிந்தாமணிங்கிற நூல் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இது. அப்புறம் அவர் வந்து 4 இடத்துல வந்து இது பண்ணியிருப்பாரு. மடம் ஸ்தாபிச்சிருப்பாங்க. ம் பத் இதில பத்ரிநாத், கேதார்நாத்து, அதுக்கப்புறம் ம் அப்புறம் வேற எங்க? அ கேதார்நாத்து, பத்ரிநாத்து, அதுக்கப்புறம் சரியா ஞாபகம் வரல.
ரிஷிகேஷ்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் மடம் வச்சுருக்காங்க. இங்கே காலடியில் இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஸோ ஆதிசங்கரோட வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதாவது கிடைக்கிறதுக்கு